ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. திருவண்ணாமலை வேலை தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். பாப்பா ஏய் மறைக்காம இங்க தள்ளி நின்று. அப்படிதான், எனக்கு முகம் மறைக்க கூடாது, கால் வந்துட்டு வரலாம். யாருமா அது? இப்படி 4 பேர் ஒரே நேரம் காலில் விடுவீங்களா? அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாயா முன்னால. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் தடையும் முடக்கமும் இருக்கு. இதனால கடன்பட்டு மனவேதனை இருக்கு. இதுல ஒருத்தருக்கு கை நரம்பு கால் சம்பந்தமான வலி வேதனை உன் வீட்டுல இருக்கு. உண்மையா? எல்லாம் தீர்த்து தரேன், கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? வேலையும் வாங்கி தரேன், தொழில் முடக்கத்தை தரேன். இந்தா உண்டு, அரசு உத்தாக உண்டு. கருதாமிக்கு பாப்பா என்ன விஷயம் உனக்கு? இது என்னது? கால் வந்துட்டு வா. வாயா நேராவது. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் பார்வை பாக்குறதால இந்த பிள்ளைய வச்சு ஒழுங்கா வாழ மாட்டான்னு சொல்லி ஓயாம ஜோசியக்காரனுடைய வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த சனிதோஷ நிவாரணத்தை செஞ்சு திருமணத்தை நடத்தி போகும்டா. கால் வந்துட்டு வா. பார்க்காமலே எக்ஸ்ரே கண்ணில் பார்த்தது வரலாம். இந்த வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு, வெற்றியாகித்தாரு. கர்மசாமி நிறைய பணங்கள் இழந்து கடன் பட்டிருக்கோம்னு கேட்டு வந்தது யாரு? வாமா. புழுது நீ போய் சொல்லுது, நீ இல்ல. என்ன பணம் எங்க இழந்த? நீ பணம் எங்கம்மா இழந்த? பின்ன என்ன வாயாங்க. நீ செய்யாரு இல்லையா? கால் வந்துட்டு வா. திருவண்ணாமலை மாவட்டம். சும்மா தலையாடிட்டு வந்துட முடியுமா? இன்னொரு தரம். கர்மசாமிக்கு உட்கார்ப்பா. 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய தொழில் நஷ்டமாகி மனவேதனைப்பட்டு இப்ப கடன் பட்டு கரங்கிட்டு இருக்க. இந்த கடன்ல இருந்து விடுதலை ஆனும், அப்படி இல்லைன்னா ஊர்ல வாழ முடியாதுங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கடனை தீர்த்து இருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. யார் நீங்க? இந்தாப்பா, 6 மாத காலத்துல உன் கடன் தீர்த்து தரேன், உன்னை வெட்டியாகி தரேன். தொடர்ந்து என்னை பிடிச்சுக்கப்போ. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருவண்ணாமலை பகுதியிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது. யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. அப்படி பர்டிகுலரா வா, விஷயத்த பேசுவோம். என்ன மூடி மறைச்சிட்டு வரக்கூடாது. என்னென்ன இடம் சம்பந்தமா பிரச்சனை உள்ளது யாருக்கு? அக்காவா? முன்னாலவா. என்ன இடம்? எங்க? எந்த ஊர் உனக்கு? அங்க தள்ளிடு. உன் வீடு என்ன திசையை நோக்கி இருக்கு? தெக்க பாக்க இருக்கா? உன தூரத்துக்கு ஏறியுமா? உங்க வந்து போன் போட்டு இது நீ. ஆமா, அந்த வழக்கம் முடிச்சு தரணும். ஒரு வாமாங்க, வாயத்து மூடுமா. பாப்பா எங்க இருக்கா? வா பாப்பா. பாப்பா வா வா. பாப்பா பேர் என்ன பேரு? கால் வந்துட்டு வா. உட்கார வேண்டியதானே. இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம். அதனால ஒரு திருமணம் நடந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரிஞ்சு போகணுங்கிற விதியுடைய நிலைமை இருக்கு. புரியுதா? அதனால அந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி பக்கத்துல வா. கூமுட்ட மாதிரி உட்காரத. வா பக்கத்துல. கல்யாணத்தை நடத்தி தரேன். தை மாதம் வரை பொறுமையா இருங்க. அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமிக்கு வாமா. நீ ஒண்ணும் இல்லையா? உன்னுடைய வீடு சம்பந்தமான இடத்தை போய் பார்த்தேன். அதுல உண்மையிலேயே எண்கள் மாறி இருக்கு, நம்பர்கள் மாறி இருக்கு. அதனால இப்ப வந்து அதை நீதிமன்றத்துல வழக்கில் வச்சிருப்பாங்க. அதை வெற்றியாக்கி உன் பக்கத்துல நீ கொடுத்த பணத்துக்கு உன்னுடைய உரிமையை வாங்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா.
வேற என்ன வேணும் மகளே? யார் அந்த மருமக? இது யாரு? சின்ன பிள்ளை மருமக விட்டு ஒரு வாழை போட்டு சாமி இந்த வெற்றியாக்கி தரேன். வாடா தம்பி உட்கார். கண்ண முடிக்கா கண்ணாடி கழுத்தி தூர போடு. நீங்க இப்ப இருக்கிற வீட்டுல இருந்தா அவன் கூட சேர்ந்திருக்க மாட்டான். உன்னை தனியை கூட்டு போகணும்னு விரும்புதா? நீ போக தயாரா? கேரக்டர் வந்து சரியில்லை. வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு நான் மடக்கி தரேன் போ. இந்தா வார புதன்கிழமை என்னைய வந்து பாரு, எல்லாம் ஜெயிச்சு தரேன். ஓடு. கருப்பசாமிக்கு திருப்பூர். அவ்வளவுதான், திருவண்ணாமலை போலாம். திருப்பூர் திருப்பூர் பொன்மானி சங்கீதம் பாடவ. திருப்பூர். அப்படியா? வீடு கடன் தகுந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? வீடு கடன் தகுந்தமா கேட்டு. வாமா. என்னம்மா வீடு கடன் என்னமாச்சு? கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? பிரிஞ்சு போன பிள்ளைய தேடி வந்தது யாரு? நூதன கால் வந்துட்டு வா. உன்னுடைய தெருவுக்குள்ள போனேன், அங்க அபூர்வமா ஒரு சத்தம் கேக்கு. நாய்கள் கிடக்கா நிறைய. பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கா? இருக்கு. தாண்டி போனா முக்குல அம்மன் கோயில் இருக்கு. இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள், கருணையின் வடிவாகும் நாமங்கள். இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? அப்படியா? பௌர்ணமிக்கு வா, பேச வச்சு தரேன். இந்த கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். பாப்பா பக்கத்துல இந்த கனியை சாப்பிட்டுக்கா, பேச்சு வரும். வரும்போது என்னிடம் பேசுவாள். வாப்பா பச்சை வேட்டி தம்பி, கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? பையன் படிப்பு. பையன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. அதான் பிள்ளைய பத்தி கேட்ட பிள்ளைங்க உங்க மண்டையில ஏறல. காட்டுல வந்து எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. என்ன? மலையாடு, மானு, யானை, குரங்கு, கரடி, மிளா இருக்கு. கேள்விப்பட்டிருக்க? மிளான்னு ஒரு மிருகம் உண்டு பார்த்துருக்க? அங்க இருந்து காட்டுல இருந்து என்ன சொன்னா விறுவிறுன்னு ஓடி வரும். அதனால ஒரு பாறையில இருந்து ஒரு முட்டு முட்டும். ஆஹா முட்டிட்டமே, இனிமே இந்த பாதையில வரக்கூடாதுன்னு எல்லாம் திரும்பி போயிடும். அது மாதிரி மனிதன் பல பேர்கள் தன் போகிற பாதை தெரியாமல் எங்கனையா போய் முட்டிக்கிறான். முட்டிக்கிட்டு ரெண்டாம் தர எழுதிதான் வருத்தப்படுறான். அந்த மனம் உடையவன் இவன். அந்த மனம் உடையவன் இவன். வீட்டுல இருக்குதுன்னா வீட்டுல இருக்க மாட்டான், ஆஸ்திரேலியா இருக்குதுன்னா ஆஸ்திரேலியா இருக்க மாட்டான். நம்ம சொல்ல கேட்கணும்னு வச்சா சரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு இங்கடா போங்கப்பான், அந்த ஆஸ்திரேலியா போயிடும். அங்க போய் அவங்க சொல்றத கேட்டா இதை விட்டு வெளியில ஓடி போயிட்டானேப்பான். இத்தனை வேலையும் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இவனா? கிரகம் தான் காரணம். இவனை சரி பண்ணி வெற்றியாக்கி நிறுத்த வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். வெண்ணி கொடுக்கும், தண்ணி கொடுக்காது. அது தடுமாற்றம் இல்லாம தரும். அதனால இவனை நான் இருக்க படிக்க வச்சு தரேன். இவனுக்கு எந்த ஆபத்து இல்லாம ஆக்கி தரேன். சில நண்பர்களால சட்டப்படி சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்கு, அதுல மாத்தி தரேன். உன் பிள்ளைய ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். வாடா இந்தா, இனிமேல் ஒழுங்கா இருந்து படிப்பேன்.
சக்தி கிடைச்சாச்சு, சந்தோஷமா இந்தாடா. உனக்கு தொழில பணம் நிறைய கிடைக்கும், கடன் தீரும். வா குட்டி, நல்லா இருக்கேன். இந்தா படிச்சு டாக்டர் ஆகுது. நம்மளை நீட்டு படிக்க வச்சிருவாங்களோன்னு பயப்படுதா இப்பமே. நல்லா சுவாமியே. என்ன என்னாச்சு உங்களை நான் கூப்பிடுறேன். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? ஒரு கனி அவனுக்கு கொடுத்தேன். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தம்பி பிள்ளைகள என்ன விஷயம்? கடன்களை பத்தி என்ன விஷயம்? என்னுடைய கடன் பத்தி. என்ன பிள்ளை வரலாம். அடுத்து தான் நடத்தக்கூடிய தொழில மனத்தடையும் வேகமும் இருக்கு, அதை மாத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்ன தொழில் என்னாச்சு? சத்தம் எனக்கு காது கேட்காது, நீங்க சொல்லலாம். மருத்துவர் டாக்டரா நீங்க? சித்த வைத்திய டாக்டரா? எஸ், ஓகே, உட்காருங்க. இன்னொரு தன கால் வந்துவா. நீர் அப்பா, நான் எதையும் சொல்லதுக்கு விரும்புறப்பா. நான் உடச்சு சொல்ல முடியாப்பா. உனக்கு என்ன பண்ணணும் நீயே கேட்டுக்காப்பா. மக வீட்டுல மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனைங்க. சரிப்பா. மருமகன் வந்து வேற 2 பொம்பளைகளை வச்சுட்டு சரிப்பா பிள்ளையை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். சரி, சரி பண்ணி தரணும் சாமி. இவ்வளவுதான விஷயம். உன் மகா மேல அவன் குற்றம் சுமத்துறான், நகை சம்பந்தமான வார்த்தைகளை விடுறான். அதை பத்தி நீ பேசுறியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி, கால் வந்துட்டு வா. உன் புள்ள உன்கிட்ட மறைச்சதை நான் திறந்து காட்டுதேன். உனக்கு என்ன அவ்வளவு நம்ம சொல்லணும் தேவையில்லை. என்ன வரலாம். அவன் ஒரு காதல் இளவரசன். ஆமா, மயனி முறை உள்ளவள முதல்ல சேர்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப வேற ஆட்களை ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அடிக்கடி வண்டியில ட்ரு போறான். ஆமா, ஜெயிச்சு தரேன். வேலையும் போயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, இந்த வேலையா இருந்தோம்னா அந்த வேலையை எப்படி பார்க்க முடியும்? பக்கத்துல வா, உன் பிள்ளை கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன். என்னைய வரக்கூடிய புதன்கிழமை நீ வந்து பார்க்கணும். எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வந்து அந்த வழக்கை அடுத்த உத்தரவுல முடிச்சு தரேன், பௌர்ணமிக்கு முடிச்சு தரேன். என்ன போயிட்டு வாங்க. வார வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பார்ப்பான். கருமசாமிக்கு சித்த வைத்தியமா ஆயுர்வேதிக்கா? ஆயுர்வேதம். நீங்க பண்ணல, கண்ண முடிக்காங்க. இப்ப இந்த தொழில கொஞ்சம் வரவுகள் குறைவு, இடமாற்றம் செய்தா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு முடிவாயிருக்கு. இடம் மாத்திக்கலாமா? அப்ப ஜனவசியத்தை பண்ணி தரணும். ஜனவசியம் பண்ணி தந்தா போதும்ல. சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன யாரு பார்த்தா கேட்டு சொல்றேன். அப்படியா? இடைப்பட்ட நேரத்துல கவர்மெண்ட் வந்து எதுவும் என்கொயரி வந்துச்சா? என்ன இவங்க வேற இங்கிலீஷ் மருந்து எதுவும் கையில வச்சிருந்தாங்களோ? இருந்துச்சா இல்லையா? அதை மட்டும் தான் பேசணும். செஞ்சது தப்பு தானே. கால் வந்துட்டு கருமசாமிக்கு இந்தா வா. உன் தொழில் ஓங்கும், மக்கள் கூடுவாங்க, உனக்கு வருமானம் பெருகும்பா. நிறைய இன்னும் கடத்தை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? அதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. வெற்றி ஆகி தரேன். வீடு கட்டலாம். புரட்டாசிக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கா, இப்ப வேண்டாம். சின்ன பையன் ரொம்ப அடுத்து பேசுவோம். இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் அண்ணே. பெரிய கருமசாமிக்கு ஆமா, பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன தம்பி பணம்லாம் போய் பேச மாதிரி தெரியுது. என்னன்னு பாப்போம். வரலாம். 3.25 ஆண்டுகளாக தொழில வருமானம் இல்லாத வேதனை, உடல்நிலை பாதிப்பு எல்லாம் நடக்கும். இப்ப இருக்கிற வருமானத்துக்கு மீறிய கடன்களை பெற்று குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? மாத்திக்கா, என் பேரை போட்டுக்கா, அருமையா ஓடும். நல்லா இருக்கு. கருமசாமிக்கு மலையாள தேசம், கேரளம். கேரளம் கேரளம்
வாங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளை. எத்தனை பொம்பளை பிள்ளை? ஆண் பிள்ளை. கரக்காலம் சொல்லலாம். புதுமையா தொழில் ஆரம்பிச்சது யாரு? வாவிட உட்காருப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? பையன் பெண்ணு கட்டிட்டவனே நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய குடும்பத்துல ஒருத்தன் மட்டும்தான் மனைவியோட வாழக்கூடிய விதி இருக்கு. ஒருவன் கோர்ட்டு நாட்டில் அடையக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெண்ணாலதான் நடக்கும். அதை மாத்தி ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம் வா. 28 நாள் டயத்துல அவ மனசு மாறும். குடும்ப குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். இன்னொரு வீடு மாற்ற வேண்டி இருக்கும். புரியுதா? மாத்தி தரேன். போயிட்டோம். அடுத்து பேசுவோம். வியாபாரம் ஸ்தாபனம் யார் ஆரம்பிச்சது உண்டு? விடவாடா. என்ன வியாபாரம் தம்பி? நீங்க என்ன பேக்கரியா ஹோட்டலா? ஸ்ரீ விவாகம் பத்தி யாரும் பேசி வந்ததா? கல்யாணம் சம்பந்தமா யாரும் கேட்டு வந்திருக்கீங்க? மலையாளம் யாருக்கு கல்யாணம்? அது நிலுக்கா, அப்படி நிலுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க கடைகள்லாம் நல்லா இருக்கு, புதுமையா ஆரம்பிச்சிருக்கிய. ஆனா இப்போ கொஞ்சம் வியாபாரம் இல்லாத வேதனை நடக்கு. போட்ட முதல்ல சரியா வியாபாரம் ஆகல. அது எப்படியோ நம்ம சரியா இருப்போமா, அப்படி கெட்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கான். கால் வந்துட்டாங்க. ஒரு வழியை தேடி கச்சோடத்துக்கு கட்டடம் உங்களுக்கு மலையாளோ இந்தா அறிவோ மையம் கிளியும் சௌகரியம் வியாபாரம் இல்லை போகும். இதை வீட்டில் வைக்கணும், பணம் நிறைய கிடைக்கும். இந்தா வச்சுக்கோ. கல்யாணத்தை பத்தி மகர மாசத்துல பேசலாம். பாப்பா நீங்கள் எந்த கச்சோடம்? கார் கச்சோடம். மலையாளம்ல தமிழ் நல்லா பேசுதியே. தமிழனா நீ? கேரளா சார். அப்படியே எவ்வளவு? எந்த நாடு? தமிழ் எங்க? வழிய விடுங்க, வழிய விடுங்க, வழிய விடுங்க. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. புக்கில்லாத கார் 2 இடம் வாங்கிட்டியா இடையில? அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? அதுல அவன் தந்த ஆள் வந்துட்டு பைசா கொடுக்காம வாங்கினது உன் குற்றமா அவனுடைய குற்றமா? உன் குற்றம் தானடா. கால் வந்துட்டு வா. தப்பு தானது. கணவன்ட்டு வந்து வித்துட்டான், நாளைக்கு கேஷ் கொடுக்கறதுக்கா ஒண்ணு? இந்த பிள்ளை நீ பக்கத்துல ஓராண்டு காலங்களாக தொழில கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு. வண்டிகளை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம கொஞ்சம் குழப்பிட்டு அலையுது. நீ மாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? ஆவணி மாசத்துல ஒரு வீடு ரெடி பண்ணி ஒரு ஆளு கொடுத்தேன். வீடு தயார் பண்ணி தரேன். அதுக்கு வேண்டிய பணமும் வரும், வெற்றியாக்கி தரேன். ஒரு பொம்பளைகிட்ட பணம் குழுக்கல் வாங்கல் பண்ணா நீ மாட்டிக்கிடுவ. போயிட்டோம். கருமசாமிக்கு கல்யாண விஷயமாவாமா? அடுத்த ஹெல்ப். வெளிநாடு சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஃபாரின் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு? கேரளத்துல இருந்து ஃபாரின் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு? நீ காரணம் ஒரு கொலை மலையாளியும் முன்னோட மன்னார சாலை எവിടെ உண்டு? நீங்கள் அங்க போயிருக்கீங்களா? நீங்க கேரளான்னு பொதுவா சொன்னனால வந்துட்டியா? அங்க மன்னார சாலைன்னு ஒரு ஆலயம் உண்டா?
சுப்பிரமணியன் கோயில். நான் அங்க வரவே இல்லை. நாராயண நீ சொல்லக்கூடிய மூணாறு கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, அந்த சுப்பிரமணியனை பேசுறேன். நான் அதை சொல்லல. நீ சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் உங்க ஊருக்குள்ள இருக்கு, 2 கிலோமீட்டர் இருக்கு, அதை சொல்றேன். நான் சொல்றது மன்னார சாலைன்னு ஒரு நாகம் சம்பந்தமான கோயில் கேரளத்துல இருக்கு, அங்க போயிருக்கியான்னு கேட்டேன். கால் வந்து அதை ஏன் அப்படி கேட்டேன்? அதுக்கு காரணம் தெரியுமா வேண்டாமா? வேணும். உன் பிள்ளைக்கு சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்கு, அதனால கல்யாண சம்பந்தமானதுல பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், சண்டை தகராறுலாம் நடக்கும். இவைகளெல்லாம் மாற்றி உங்களை செம்மையா வாழ வச்சா போதும்ல. கால் இருக்கும். வா 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 வா. மாம்பழ தோட்டம் மயங்கு மாலை பொழுதோடு. இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரேன். அப்படி வேற என்னப்பா வேணும்? பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. இந்தா வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கேன், அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தது யாரு? എന്നപ്പാ തൊഴില് വനത്തെ പറയടോ ഇടോ ബിസിനസ് ചെയ്യാനുള്ള താല്പര്യം ആരെങ്കിലും ഉണ്ടോ? പിന്നെ വനത്തിലായാലും ഇവിടെ ഇരിക്കുന്നില്ലേ? ധാരാളം ഒന്ന് ബിസിനസ് നിങ്ങൾ മാത്രം വന്നോ? ഇവര് ആരാണ്? ഫ്രണ്ട് കൂട്ടുകാരനാ? ബന്ധുക്കാരാണോ കൂട്ടുകാരൻ? ആ വെയിറ്റിംഗ് സൈഡ്. ഓ നീ കാലം വിട്ടോ. ഓ പഞ്ചമാതാ ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. உன்னுடைய வீட்டு பக்கத்துல சிவன் சேத்திரம் உண்டா? சிவன் கோயில் இருக்கா? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை. 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. வீட்டுக்குள்ள நிறைய கடன்களும் தொந்தரவும் இருக்கு இல்லையா? இதுக்குனால வேற தொழிலை மாத்திக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தால முடிவெடுத்த, அதுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, இதுவரை நடக்கல. அதனால ஒண்ணு இந்த தொழிலை வருத்திப்படி தரணும், அப்படின்னா கடனத்துக்கு வடிவகுத்து தரணும். கால் விட்டு வரலாம். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வா உடே வரலாம்ப்பா, வாப்பா. என்னடா வேணும்? வேற என்னப்பா வேணும்? இந்தா சந்தோஷமாரு, உனக்கு தொழிலை உருவாக்கி தர, வருமானம் நிறைய தர, கடன் தீரும். போயிட்டு கால் விட்டோம் மாடி. வா உட்கார். பிள்ளை பேர் என்ன? பேரு பேருந்தா என்ன செய்யணும் உனக்கு? கண்ண முடி உட்காரு பார்ப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். பிரத்தியாரை நம்பி கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்டா போய் இல்லையா? ஒரு இடம் சொந்தமாக பெந்துக்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையும் குழப்பமும் நடந்தது. இப்போ உன்னுடைய பையனுக்கு 1.5 வருஷமாகவே வேலை விஷயமாக முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல. ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாம கொஞ்சம் அவன் உலாவிக்கிட்டு அலையுது. அதனால கொஞ்சம் குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். இப்போ கிரகம் சரியில்லை. அவங்க வீட்டுல கட்டுப்பட்டு இருக்க வச்சு தரேன். இந்த வருஷத்துல அவனுக்கு வேலை ஒண்ணு ஃபாரின், அப்படின்னா இந்தியா. எது வேணும் உனக்கு? ஃபாரின்ல தான் இருக்க முடியும். ஓகே, பாஸ்போர்ட் ரெடி பண்ணு. கால் வந்துட்டோம், அனுப்பி வச்சிருவோம். போ. எப்படி போக வச்சிருவோம். கவலைப்பட நானாச்சு. நான் பேசுறதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபாரின் சொந்தமான தொடர்புடையவங்க யாருன்னு கேட்டேன். ஒண்ணுமே மனத்துல ஆகாம யாழ்ண்டு கேட்டோம். கால் விட்டுவோம். வரட்டே வா. உங்களுடைய ரெஸ்ட் வாட்ஸ் எல்லாம் எங்க? வீட்டுல ஏதாவது காணாம போச்சா? ஏதோ நகையை ஏதோ காணாம போயிருக்கு. எண்ணிக்காடு போயிடுதுல. கால் இனி போகாது. இதோட நல்ல வரலாம்.
சாமி நடத்துது. உச்சிஷ்டாய நம. உச்சிஷ்டாய நம. இந்தா பொண்ணு வெளிநாட்டுக்கு போவா, பையனும் போவான், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இந்தா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கேரள உத்தரவு இன்னைக்கு உள்ளதுதான். அடுத்து விളിக்கலாம். கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர். ஆமா കേട്ടോ കേട്ടോ ഒന്ന് പോകടാ പറഞ്ഞ അവിടെ ഇരിക്കാൻ പറയടോ. சமாதானம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் முட்டை முட்டை முட்டை. என்ன முட்டையா வர? தாரா முட்டையா, பூ முட்டையா, கோழி முட்டையா, கால் முட்டையா? கர்மதாமிக்கு பக்கத்துல உட்கார். உன்னுடைய தொழிலை கொஞ்சம் முடக்கி போட்டதாக உனக்கு ஒரு மன வருத்தம். அந்த தொழிலை விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா 32 நாட்கள் அவகாசம். வெற்றியாக்கி தர தொழில் விருத்தியாகவும் வளரும். நல்லா கர்மதாமிக்கு வேலை தகுந்தமா முயற்சி, தொழில் தகுந்தமா முடிவெடுத்தவங்க யாரு? கோயம்புத்தூர் முன்னால வாங்கப்பா, கால வாமா. யாருமா அது? ஆமா, நீங்களும் சும்மா இருந்தா கேட்டோ. என்னம்மா வேணும்? என்ன தொழில்? கால் வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் ஃபாரின் சம்பந்தமா தொடர்புடையவங்க யாரும் இருக்கீங்களா? இல்ல. தொழில் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. உன்னுடைய ஹோட்டலுக்கு போனேன், அங்க கொஞ்சம் மாந்திரிகம் நடந்து உன் தொழிலை அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால இப்ப கடன்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், பொருள்லாம் வேஸ்டா கிடக்கு, வேலைக்கு ஆள் நிக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. இதை மாத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்ல? கால் வந்துட்டு வா. நீங்க வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இந்தாமா இந்த கனியை கொண்டு போய் மக்கள் வருவாங்க, வர்றதுக்கு முன்னாடி என்னை வந்து பாரு, யாகத்துல கலந்துக்கா போ. தம்பி RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.